இந்த மாலை ஆராதனையில் நாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக ஆதி ஆகமத்திலிருந்து ஒவ்வொரு காரியமாக நாம் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஈவினிங்கில் வேறு ஒரு காரியம் பார்த்தோம், பெதஸ்தா அப்படின்ட்டு. அது முன்னாடி வாரம்லாம் நம்ம இதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2 வசனங்கள் வரைக்கும் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தோம். நான் 3வது வசனத்திலிருந்து வாசித்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிராம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷன். எப்பவுமே ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கிற ஆசீர்வாதத்தை விட கொஞ்சம் உயர்வான ஆசீர்வாதங்கள், கூடுதலான ஆசீர்வாதங்கள் உண்டு ஜெபிக்கிறவங்களுக்கு. ஜெபிக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுறாங்க ஜெபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஜெபிக்கிறவங்க அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தில் முதலாவது தேவன் கடவுள் விரும்புறது என்னென்னா, ஆண் ஜெபிக்கணும். குடும்பத்தில் யார் ஜெபிக்கணும்? ஆம்பளைங்க ஜெபிக்கணும். ஏன்னா கடவுளுடைய படைப்பில் கடவுள் முதல்ல உண்டாக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆணை தான் உண்டாக்கினார். ஆதாமை தான் உண்டாக்குனார். அதுக்கப்புறம் தான் ஆதாமுடைய விலா எலும்பு ஒன்று எடுத்து ஏவாலாம் உருவாக்குனார். அப்போ ஒரு ஆண் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் ரொம்ப விரும்புகிறாரு. நீங்கள் பைபிளெலாம் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேர் ரொம்ப வரவே வராது, ஆண்கள் பேர் தான் லைனாக வரும். அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த காலத்தில் மிலிட்ரிலாம் சேனைகள்லாம் வச்சுருந்தார். அந்த சேனையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். இன்றைக்கி காலம் டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி மிலிட்ரியில் கூட பெண்கள் வந்துட்டாங்க, போலீஸில் பெண்கள் வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் யார் வந்துட்டாங்க? பெண்கள் வந்துட்டாங்க. ஆனால் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. இப்போ தேவன் ஜெபத்தை விரும்புகிற தேவன், ஜெபத்தை ஏற்படுத்துகிற தேவன். நாம் ஜெபிக்கிறதுக்கு நாம் விரும்பணும். நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னும் போது, கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்து இருந்தாலும் நம்ம ஜெபிக்கும்பொழுது அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சுதந்திரிக்கிறோம். ஜெபிக்கும்பொழுது என்ன பண்ணுறோம்? சுதந்திரிக்கிறோம். இன்னொன்று நம்ம ஜெபிக்கும்பொழுது எதை வெளிப்படுத்துகிறோம்னா, கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்துகிறோம். கடவுள் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்ல வேண்டும். என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்னென்னா நன்றின்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது, நன்றி ஆண்டவரேன்னு சொன்னால் கூட போதும். புரியுதுங்களா? ஸ்தோத்திரன்றது ஒரு மந்திரம் மாதிரி. ஸ்தோத்திரம் சொன்னால் தான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லுது. நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் தான் தேவன் மகிமைப்படுவார்ல, நன்றின்னு சொன்னாலுமே தேவன் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்ன? நன்றி. அப்போ நம்ம நன்றி செலுத்த வேண்டும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஜெபம்ன்றது நன்றி செலுத்துகிற ஒரு இடம். நீங்கள் எவ்வளவா ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோவா கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க. எவ்வளவா ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோவா கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறீங்க. எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நன்றி சொல்கிறவங்களுக்கு நன்மைகள் பெருகும். நன்றி சொல்லுகிறவங்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆமாம், நம்ம மனுஷங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒருத்தர் ஒரு உதவி பண்ணுறோம், அவங்க அதுக்கு நன்றியாக இருக்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்கன்னா, உதவி பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு உதவி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யலாம் அப்படின்னு தோணும். வாங்கிக்கின்னு நன்றி கெட்டதனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்கிக்கின்னு நீனா பெரிய இது கொடுத்துட்ட, நீனா செஞ்சிட்ட அப்படின்னு ஒரு நன்றி கெட்டதனமாக இருந்தால், அடுத்த முறை அவங்க கேட்டாங்கன்னா நம்ம செய்யணும்னு தோணுமா, செய்யக்கூடாதுன்னு தோணுமா? உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரியல, எனக்கு செய்யக்கூடாதுன்னு தோணுது. உண்மையில் நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, செய்யக்கூடாது இவங்களுக்கு அப்படின்ட்டு மனசில் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளை விட மேலானவர். கடவுள் 2 விதத்துலேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாரு. மன்னிக்கிறதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாரு, நன்றியை எதிர்பார்க்கறதுலையும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாரு.
நம்ம எதிர்பார்க்கறத விட கடவுள் ரொம்ப நன்றி எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. அதுக்கு தான் பாருங்கள், எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போது முதல்ல வருது என்னென்னா ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லுது. எந்த காரியத்துக்கும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும். காலையில் எழுந்துச்சி சமையல் செய்கிறீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கணும். சம்பளம் வாங்கினீங்கன்னா, சம்பளத்தை கவரோடு கொடுத்தாங்கன்னா அதை அங்கேயே பிரித்து செலவு பண்ணக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஒரு ஜபம் பண்ணி, அந்த ஜபம்னா என்ன? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இந்த 30 நாள் வேலை செய்கிறதுக்கு இல்லை 6 நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்தீங்க? பலன் கொடுத்தீங்க, நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, வேலையை கொடுத்தீங்க, வருமானத்தை கொடுத்தீங்க, வேலையில் பாதுகாத்தீங்க, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரம் சொல்லி அந்த கொடுத்த சேலரியை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இயேசுவை பாருங்கள், 5 அப்பம் 2 மீன். ஆனால் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னா, புருஷர்கள் மட்டும் 5000 பேர், மனைவி பிள்ளைகள் சேர்த்தா அவங்க தனியாக ஒரு 15,000 20,000 கிட்ட தேரும். டோட்டல் நான் சொல்ல கூட்டி கழிச்சு ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேருக்கு சாப்பாடு எவ்வளோ வச்சுக்கிறாரா ஆண்டவர்? 5 அப்பம் 2 மீன் தான் அவங்க இருக்குதே, வேறு எதுவும் இல்லை. எதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணோன்னா பணமும் வேணும், போகிற இடத்துல சாப்பாடும் இருக்கணும். அது ரொம்ப டஃப்பு தெரியுங்களா? நம்மளே பாருங்கள், காலையில் சர்ச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஹோட்டலுக்கு போனால் இட்லி காலி ஆகிடுது. கொஞ்சம் லேட்டாக ஹோட்டலுக்கு போனால் என்ன ஆகிடுது? இட்லி தீர்ந்துடுது. அவன் கேட்குறான், பொங்கல் வாங்கிட்டு போறியா பூரி வாங்கிட்டு போறியா? நான் ஏன்னா இட்லி காலி. கொஞ்சம் 10:30 மணிக்கு போனாலுமே என்ன இல்லை, இட்லி இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட காசு இருக்குது வாங்கிறதுக்கு, ஆனால் கடையில் நம்மளுக்கு விருப்பமானது இல்லை. அது போல் இது இந்த காலத்துலேயே எப்படி இருக்குன்னா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் தடிக்கு விழுந்தால் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, தடிக்கு விழுந்தால் டிஃபன் சென்ட்ரு. இந்த காலத்தில் இவ்வளோ இருந்தால் பத்த மாட்டேன்து. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எல்லாம் கிராமம், பட்டி தொட்டி. 20,000 பேருக்கு சாப்பாடு எப்படி போடுறது? நம்ம பிரியாணிக்காரை கூப்பிட்டா அவர் எவ்வளோ கேட்பார் தெரியுங்களா? ஆமாம், 20,000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா அவர் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா பயந்துடுவீங்க. 1 கிலோ சாப்பாட்டில் 5 பேர் சாப்பிட முடியும். 10 கிலோவில் 50 பேர், 100 கிலோவில் 500 பேர், 1000 கிலோவில் 5000 பேர். அப்போ 4000 கிலோ அரிசி போடணும். 20,000 பேர் சாப்பிடணுன்னா 4000 கிலோ அரிசி போட்டால் தான் 20,000 பேர் சாப்பிடவே முடியும். எப்படி போடுறது? ஆண்டவர் பாருங்க, அந்த வசனம் படிக்கும் போது முதல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு. எப்படி தொடங்க அந்த வசனம்? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அதை கொடுக்க சொன்னார். பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு பகிர்ந்து கொடுக்கும்போது என்னாச்சு தெரியுங்களா? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு பகிர்ந்து கொடுக்கும்போது 5000 பேரும் சாப்பிட்றதுக்கு அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பம் பெருகுச்சு. 5000 புருஷர்கள் சாப்பிட்றதுக்கு அங்கே என்ன பண்ணுச்சு? அப்பம் பெருகுச்சு. அப்பம் பெருகுறது மட்டும் கிடையாதுங்க, அந்த உடச்சி கொடுத்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அப்பம்னா சின்னதாக இருக்கிறது கிடையாது, பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் அப்பம்லாம் பெருசாக இருக்கும். அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்து மீந்த துண்டுங்களை மட்டும் 12 கூட நிறைய சேர்த்தாங்களாம். மீந்த துண்டுங்க மட்டும் 12 கூட. அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகணும்னா ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்ல கற்றுக்கணும். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமாம், ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணும். பொருள் வாங்கிட்டு போகிறோம், நம்ம மனசில் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம், நம்ம போகிற நேரம் பார்த்து எதுவும் இல்லை நாளைக்கு வான்னு சொல்லாமல் கொடுத்தான் பாரு. இல்லை, எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெருக செய்யும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கவனிங்க, எல்லாரும் ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் சேருவாங்க. ஆனால் சம்பளம் உயர்வு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது எஃபர்ட் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? சம்பளம் உயர்வில் போகிறாங்க. அது போல தான் நம்ம எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த மினிமம் ஆசீர்வாதத்திலே இருக்கக்கூடாது லைஃபு. எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடாது? மினிமம் ஆசீர்வாதம். மினிமம் ஆசீர்வாதம்னா என்ன தெரியுங்களா? கடன் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது மினிமம் பிளெஸ்ஸிங் லைஃப்.
எனக்கு கடன் இல்லை பாஸ்டர், நான் சம்பாதிக்கிறேன், சந்தோஷமாக சாப்பிட்றேன், எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, நான் நல்லா இருக்கிறேன், கடன் வாங்காதமா வாழ்கிறேன் பாஸ்டர்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதம் இது வந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடையாது, இது மினிமம் ஆசீர்வாதம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம்னா என்னென்னா, உங்களை ஒருத்தன் 1 லட்சம் ஏமாற்றிட்டான், நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? போனா போது விடு போ. என்னது 1 லட்சம் ஏமாற்றிட்டான் உங்ககிட்ட, எப்படியோ ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான், திருப்பி கொடுக்க மாட்டேன்றான், தோன்றான். ஆனால் நீங்கள் அதுக்காக என்ன பண்ணலன்னா கவலைப்படல, அவன் சொக்காவை போய் பிடிக்கல, அவன் வீட்டாண்ட நின்று கத்தல, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்ன சொல்கிற லெவலில் இருக்கிறீங்கன்னா, விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை, 1 லட்சம் என்னை ஏமாற்றிட்டு போகிறதுனால எனக்கு என்ன இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை விடு அப்படின்ற லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் தெரியுங்களா? என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி வரும்னா நன்றி. எல்லாமே எப்படி வரும்? நன்றி நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கணும். சின்ன விஷயத்துலேருந்து காலையில் எழுந்த உடனே முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். வேலைக்கு போகும்போது நன்றி சொல்லணும். வேலை தொடங்கும் போது நன்றி சொல்லணும். வேலை முடித்து வரும்போது ஆண்டவர் வேலையை முடிக்க உதவி செஞ்சீங்களே நன்றி. வீட்டுக்கு வந்தீங்களா, முகம் கையை காலை கழுவிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்போல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல உணவு கொடுத்துருக்கீங்களா ஸ்தோத்திரம். ஒரு புது துணி வாங்கினீங்களா, உடனே ஒரு ஸ்தோத்திரம் வரணும். ஆண்டவரே இந்த நல்ல துணியை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? வீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு ஸ்டவ் வாங்கினா கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல நகை வாங்குறீங்களா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, நம்மக்கிட்ட கடவுள் வந்து காணிக்கை கேட்டார். காணிக்கை பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவ கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாக வர வேண்டானாரு. எப்படி வர வேணாம்? வெறுங்கையாக வர வேணானாரு. ஏன் வெறுங்கையாக வர வேணான்னார்னா, நீ கடவுளுடைய சமூகத்துக்கு வரும்போது நன்றிக்கு அடையாளமாக எப்பவுமே தேங்க்ஸ், நன்றி எப்பவுமே கொடுக்கும். நன்றி எப்பவுமே என்ன பண்ணும்? கொடுத்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தும். நன்றி எப்பவுமே வந்து கொடுத்து தான் வெளிப்படுத்தும் நன்றியை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையில் நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து வெளில கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு நன்றி சொல்லும் போது எப்படி சொல்லணும்னு விரும்புவீங்க தெரியுங்களா? ஒரு ஸ்வீட் பாக்ஸாவது வாங்கிட்டு போய் கொடுத்து நன்றி சொல்லணும்னு விரும்புவீங்க. இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சாவது நன்றி சொல்லணும்னு விரும்புவீங்க இல்லைங்களா? அதுபோல தான் நன்றி வந்து கொடுப்பதும் நன்றியும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நன்றி சொல்கிறாரு. எப்படி நன்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நன்றி சொல்கிறார். எப்படி நன்றி சொல்லியிருக்கிறார் தேவனுக்கு? ஒரு பலிபீடம்னா என்ன? பலிபீடம்னா என்ன? ஒரு ஆட்டையோ மாட்டையோ கடவுளுக்காக வெட்டி பலி செலுத்துறது தான் பலிபீடம். அதுக்கு தான் பலிபீடம் கட்டுறது. பலிபீடம் எதுக்கு கட்டுறாங்கன்னா, ஆட்டையோ மாட்டையோ கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு தான். பலிபீடம்னாலுமே கொடுப்பதுக்கு அடையாளம். பலிபீடம் என்னாலுமே கொடுக்கிறதற்காக தான் செய்யப்படுகிறது பலிபீடம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் நன்றி உள்ளவராக இருந்ததுன்னா எப்படி நன்றி செலுத்தினாரு அப்படின்னா, கொடுத்து காட்டினார். எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கடவுளுக்கு நம்முடைய வருமானத்தில் கடவுள் கேட்குறது என்னென்னா, நான் திரும்பவும் சொல்கிறது என்ன, நம்மக்கிட்ட வாங்குகிற பணத்தை கடவுள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்மக்கிட்ட நீங்கள் இப்போது நான் கடவுளுக்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டு கடவுளுக்காக ஒரு உண்டியில் போடுறேன். அதை கடவுளாக வந்து எடுத்துன்னு போகிறாரு, கடவுளாக சாப்பாடு வாங்கி செய்ய போகிறாரு. அவரை அந்த துட்டு எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வாப்பா, இல்லை சிக்கன் 2 கிலோ வாங்குப்பா. கடவுளாக சாப்பிடுவார், கடவுள் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ என்னுடைய ஆலயத்தில் என்கிட்ட வரும்போது வெறும் கையாக வராத. அப்போ ஏன் கடவுள் வெறும் கையாக வர வேணான்ட்டு மனுஷங்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் வந்து நன்றியின் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அதை நம்ம காணிக்க போடுறது, தசமமாக போடுறது நன்றியின் செயல், நன்றி செயல். அந்த நன்றியின் செயலை கடவுள் நம்மக்கிட்ட பார்க்குறாரு. இன்னொன்று கூட பாருங்கள், கடவுள் நம்ம பணத்தை யூஸ் பண்ணுறதில்ல. கடவுள் நம்ம பணத்து மேலே பற்றும் கிடையாது அவருக்கு. ஆனால் அவர் எதை பார்க்குறாருன்னா, நீ எனக்கு நன்றி சொல்லும்பொழுது உண்மையிலே நன்றி சொல்கிறியானா, கொடுத்து நன்றி சொல்கிறியா? நம்ம மனுஷன் பாருங்கள், ரொம்ப கடவுளுக்கு மனுஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசினேன். அவர் சொல்கிறாரு, ஐயா அவர் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் சர்ச்சு நடத்துகிறாரு.
30 வருஷத்துக்கிட்ட நடத்துகிறாரு. சொல்கிறாரு, எங்கள் சர்ச்சில் தசம் காணிக்க பைசாவே வராதையா, நானே கடன் வாங்கி சர்ச்சு கட்டிட்டு 4 லட்சம் கடனில் இருக்கிறேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க ஐயான்றாரு. நான் கேட்டேன், உங்கள் சபைக்கு வர ஜனங்க கொடுக்க மாட்டாங்களா கர்த்தருக்கு நன்றி பலியை கேட்டேன். நன்றின் காணிக்கைகளை கொடுக்க மாட்டாங்களாண்ணா? அவர் சொல்கிறாரு, எங்கள் ஜனங்கள்லாம் ஏழை ஜனங்க, நான் கேட்குறது இல்லை. என்னது? எங்கள் ஜனங்க ஏழை ஜனங்க, நான் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. நான் சொன்னேன், நீ உனக்காக கேட்காத, அவங்களுக்காக கேட்கணும். அவங்க எப்பயுமே வந்து பிளெஸ்ஸிங் எப்படி வருது தெரியுங்களா? கடவுள் வந்து முதல்ல நமக்கு ஒரு சேலரி கொடுக்குறாரு. அது என்னன்னா, அது வந்து விதை. எப்பயுமே ஒரு விவசாயி வந்து ஒரு நிலத்தை வாங்கி அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அதில் என்ன வராது தெரியுங்களா? அறுவடை வராது. நிலத்தை பண்படுத்தி எங்கேயோ போய் விதை வாங்கின்னு வரான். ஒரு அரை மூட்டை விதையை வாங்கின்னு வந்து என்ன பண்ணுறான்? அந்த அரை மூட்டை விதையை விதைக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, அரை மூட்டை நில விதையை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறான்? அங்கங்கே ஒன்று ஒன்றா விதைக்கிறான். விதைச்சி காத்துக்கின்னு இருக்கிறான். விதைச்ச உடனே நாளைக்கே விளைஞ்சிருமா? நாளைக்கே விளையாது. அது விதைச்சி தண்ணி ஊற்றி அது ஒரு சின்ன செடியாக வந்து அதை வந்து கொக்கு குருவிலாம் வந்து சாப்பிடாத படிக்கு, ஆடு மாடு மேய்ஞ்சிடாத படிக்கு அதை பத்திரமா பாதுகாத்து அதுக்கு மேலே நம்பிக்கையோடு இருக்கிறான். இதில் நல்ல பலன் வரும். என்னது வருமா வரப்போதான் தெரியாது, ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். நம்பிக்கையோடு காத்திருந்து நல்ல பலன் வரும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கடவுள் அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த அரை மூட்டை நெல் விதை விதைச்சதுக்கு கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 30 மூட்டை கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு? 30 மூட்டை கொடுத்தாரு நெல். 30 மூட்டை கொடுத்த கடவுள் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் உனக்கு 30 மூட்டை கொடுத்தேனே, எனக்கு நீ நன்றி சொல்ல மாட்டியா? என்ன எதிர்பார்க்குறாரு? நன்றி சொல்ல மாட்டியா? அப்போ வந்து இதை பாருங்க, அப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த 30 மூட்டை வாங்கிட்டு வந்து ஒரே வாரத்தில் நின்று கடவுளே தேங்க்ஸ், ஆண்டவரே தேங்க்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஆனால் கடவுள் என்ன பார்க்குறான்னா, உண்மையில் நீ மனசார சொல்கிறியா? நீ எப்படி சொல்கிறியா? உன் மனசார நன்றி சொல்கிறியா, இல்லை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறியா? அவருக்கு அங்கே ஒரு செக் வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சரி உனக்கு நான் 30 மூட்டை கொடுத்தல, அதில் ஒரு 3 மூட்டை எனக்கு எடுத்துன்னு வந்து கொடு. என்னது 30 மூட்டை நெல் கொடுத்துக்கிறேன்ல, 3 மூட்டை எடுத்துன்னு வந்து கொடு. ஆனால் நீ எப்படி ஆரம்பித்த லைஃப்பை? ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த. ஆனால் இன்றைக்கி 30 கொடுத்துருக்குறல, 3 கொடுன்ட்டு நன்றி சொல்லுன்றாரு. இப்போ உண்மையில் கடவுளை மனசார நேசிக்கிறவன் அந்த 3 மூட்டை நெல்லை எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுப்பான்? சந்தோஷமாக கொடுப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு நிலத்தை கொடுத்து ஒரு அரை மூட்டை நெல்லை கொடுத்து இப்போ அந்த அரை மூட்டை நெல்லையும் ஆசீர்வதிச்சு 30 மூட்டை கொடுத்துருக்குற கடவுளுக்கு நான் 3 மூட்டை கொடுத்தா குறைஞ்சே போக மாட்டேன். ஏன்னா என்கிட்ட இன்னும் 27 மூட்டை இருக்குது. கடவுள் வந்து அதில் கையை வைக்க வேண்டான்றாரு. அதை பற்றி கேட்கல கடவுள். அந்த 27 மூட்டையில் அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் சொல்ல அவர். அவனா சொல்கிறார், 3 மூட்டை எடுத்துன்னு வந்து வெய்ய, எனக்கு நீ நன்றி சொன்ன, நான் சரி உன்னை உண்மையிலே மனசார நன்றி சொன்னியா இல்லை சும்மா வாயில் நன்றி சொன்னியா பார்க்கலாம் உன்னை அப்படின்னும் போது, உண்மையிலே மனசார நன்றி சொல்லுவேன். 3 மூட்டையை சந்தோஷமாக எப்படி தூக்கின்னு வருவான்? சந்தோஷமாக பாட்டு தூக்கின்னு வருவான். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்ட்டு அந்த மனசார நன்றி சொல்லாத எப்படி தூக்கின்னு வருவான்? போகுதே 3 மூட்டை நெல் கடவுளுக்கு போகுது அப்படின்னு தான் புலம்பின்னு தூக்கிட்டு வருவான். நன்றி சொல்கிறோம் எப்படி தூக்கிட்டு வருவான்? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். அவனுக்கு மனசு எங்கே இருக்குது தெரியுமா? இந்த 3 மூட்டை இல்லை, வீட்டில் இருக்கிற 27 இருக்குது. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல இருதயம் இல்லாதவங்கிட்ட அந்த 27 பற்றியே யோசிக்கல. இந்த 3 போதே, இந்த 3 போதே, இந்த 3 போதே, இதுலேயே தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். மைண்டு பெரிய பிளாக் ஆகிடும். மைண்டில் பெரிய சண்டையே நடக்கும். மனசில் என்ன பெரிய நடக்கும்? யுத்தமே நடக்கும். நான் யோசிப்பேங்க மனுஷங்கள, இந்த 3 மூட்டை கொடுத்து இவன் யோசிக்கிறான். திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் பாருங்க. டாக்டருக்கு எடுத்த உடனே என்ன 50 ரூபாய் அனுப்பிடுறாங்க. போன உடனே என்ன வியாதின்னு கூட கேட்க மாட்டார். லைனாக ஸ்கேன் எழுதுவார். இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன். ஸ்கேன் எடுத்துக்கு போனால் அவன் சொல்லுவான் 3000 ரூபா ஆகும், 4000 ரூபா ஆகும். அங்கே எப்படி கொடுக்குறோமா? கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எழுதுவார், அதுக்கும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டாக்டர் உட்கார வச்சு அவர் கன்சல்டன்ட் ஃபீஸு. அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பெரிய மாத்திரையே எழுதி கொடுப்பார், பெரிய லிஸ்ட்டாக.
மாத்திரைலாம் இருக்கிறதுலே காஸ்ட்லி மாத்திரையை எழுதி எழுதி கொடுப்பாரு. அவன் மெடிக்கல் சாப்பிட போனால் அங்கே ஆயிரக்கணக்கில் ஆகும். கொடுக்குறோமா கொடுக்கலீங்களா? அங்கே எங்கன்னா கணக்கு பார்க்குறோமா? அது நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது. டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு கஷ்டமாக தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டி இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அந்த வண்டிக்கு 10,000 ரூபாய் ஆகுன்றான். கொடுத்து செலவு பண்ணுறோம் பண்ணலீங்களா? பண்ணுறோம். நம்ம பாருங்கள், எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம மனசு இருக்குது. ஆனால் கடவுளுக்கு கொடுக்கணும்னு மட்டும் என்ன இல்லைன்னா மனசு இல்லை. கடவுள் நம்முடைய நன்றியை எங்கே பார்க்குறாரு தெரியுங்களா? இந்த இடத்துல தான் பார்க்குறாரு, கொடுக்கறதுல தான் பார்க்குறாரு. நீ எனக்கு மனசார நன்றி சொல்கிறியா இல்லை வாயார நன்றி சொல்கிறியா? அதை எதில் செக் பண்ணுறாரு கடவுள்? அதுக்கு தான் வாங்குறாரு. கடவுள் வேணா 3 மூட்டை நெல்லை வாங்கினு அவர் ஒரு தூதர் அனுப்பி, எப்பா காப்ரியல் தூக்கு அந்த 3 மூட்டையை எதுனா பரலோகத்தில் இன்னைக்கு பொங்கல் செய்யலாம். அதெல்லாம் இல்லை. கடவுள் நம்ம பணத்தெல்லாம் நம்ம பொருளெல்லாம் அவர் வாங்கி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீ ஆடு வெட்டுற மாடு வெட்டுறன்னு பேசுகிற, போய் காட்டில் பாரு, பர்வதங்களில் அலைந்து திரியும் 1000 1000 1000 1000 லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது. நான் நினச்சேன்னா ஆட்டுக்கறி சாப்பிட்ணுன்னா நீனா ஆடு வெட்டுற, நான் மான் கறியே சாப்பிடுவேன். நீனா ஆட்டுக்கறி கொடுக்குற. நான் நினச்சா என்ன பண்ணுவேன்? ஒரு தேவதூதனை அனுப்புனா போய் ஒரு மானை பிடிச்சிடுவான். இன்னைக்கு மான் 65, மான் குழம்பு, மான் சேர்வா எல்லாமே சாப்பிடுவார் கடவுள். ஆனால் கடவுளுக்கு கவனிங்க, நம்ம பொருள் முக்கியமே கிடையாது. நம்முடைய அரிசியோ பருப்போ நம்ம கொடுக்குற பணமோ அவருக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அவர் அதில் என்ன வைக்கிறார்? செக்கு வைக்கிறாரு. நீ உண்மையில எனக்கு நன்றி சொல்கிறியா? ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க வாயில் நன்றி சொல்லுவாங்க, மனதார நன்றி சொல்ல மாட்டாங்க. சோத்திர பலி சொல்லுவோம், 1000 சோத்திர பலி, சோத்திரம் 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 சோத்திரம். சோத்திர பலியை கையில் காட்டுவோம், முடிப்பாங்க. நோ சோத்திரம். வாயில் ஒன்றா ஸ்தோத்திரம் ரெடி, செயல்களில் ஸ்தோத்திரம் நோ நோ நோ. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் சோத்திர பலி விட்டுருவங்களா எல்லாம் ஒன்று சொல்லுவோம். கைப்பிடிப்போமா கைப்பிடிப்போம், காலோட கால் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம். 1000 சோத்திர பலி விடுவோமா விடுவோம். ஆனால் கொடுப்போமா? நானே ஒரு ஏழை பாஸ்டர், எனக்கு வருதே 1000 ரூபாய் தான் பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் கவனிங்க, சிஸ்டம் ஒன்று வச்சுட்டாரு. இப்போ திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த ஃபேன் இங்கே ஓடுது, இந்த ஃபேன் ஓடுதா ஓடலிங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகிடும்? ஃபேனு நின்றுடும். உலகத்தில் மிக சிறந்த ஒரு ஊழியக்காரரை, உலகத்தில் நம்பர் 1 ஊழியக்காரர் கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க வச்சு ஓட வைப்போமா ஃபேனை சுவிட்ச் போடாமல்? உலகத்தில் மிக சிறந்த ஊழியக்காரர், கடவுள் கூட நேராக முகமுகமாக பேசுகிற ஊழியக்காரராக இருந்தாலும் இங்கே ஃபேன் ஓடணும், சுவிட்ச் போடாமல் ஓடணுன்ட்டு உபவாசம் இருந்தால் ஃபேன் என்ன பண்ணாது? ஓடவே ஓடாது. 2 நாள் உபவாசம் தான் ஓடுமா? ஓடவே ஓடாது. அது ஓடணுன்னா என்ன தான் பண்ணோம்? இவ்வளோ பிரயாசப்பட வேணாம். அப்படியே போய் ஒரு விரலில் டபாக்குன்னு போட்டிங்கன்னா போதும், சுவிட்சை டப்புன்னு தட்டிங்கன்னா அது பட்டுன்னு ஓடும். இது சிஸ்டம். இதுதான் கடவுள் நம்மை ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிற சிஸ்டம். இதுதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து நல்லா வைக்கணும். கடவுள் பாருங்க, இந்த நன்றியை நம்ம செயலில் காட்டும் போது நமக்கு 2 காரியம் கொடுக்குறாரு. 1, வீண் செலவுகளை தடுக்கிறார். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இதுவில் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் தான் இதுலேயே வரும். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இந்த மல்கியால பேசுவார் பாருங்கள். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு மல்கியால போய் பார்ப்போமா? 3வது அதிகாரம். ரொம்ப ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை கவனிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். மல்கியா 3வது அதிகாரம். பாருங்க, 11வது வசனம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். என்னது? நீ 3 மூட்டை நெல் எடுத்துட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னா, மனசார நன்றி சொன்னா, புரியுதுங்களா? அந்த 3 மூட்டை நெல் எடுத்துன்னு வரும்போது துக்கமாக வராமல், ஐயோ போகுதுன்னு வராமல், கடவுள் எனக்கு 30 கொடுத்துக்கிறாரு, இன்னும் 27 இருக்குது, நான் என் லைஃப் எப்படி தொடங்கினேன்? 0ல் தொடங்கினேன், இன்னைக்கு 27 மூட்டை இருக்குது. இது 27ல் 270 மாறும், 2700 மாறும், புரியுதுங்களா? அப்புறம் 27,000 மாறும், அப்புறம் 2,70,70,000 மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகிக்கினே போவோம்.
அதுக்கு அளவே இருக்காது. கடவுள் என்னை இவ்வளோ நல்லா வைக்க போகிறாரு, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நன்றிக்காக அதை செய்யும்பொழுது பாருங்க, அப்படி கொடுக்கும்பொழுது அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். யார் நிமித்தம் கண்டிப்பாரா? உங்கள் நிமித்தம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு நஷ்டம் வராது. உங்களுக்கு என்ன வராது? நஷ்டம் வராது. அதை தான் சொல்றாரு. உங்களுக்கு சரி, ஓகே ஓகே. ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, பிள்ளைகளுக்கு. அவங்க பழகிட்டாங்கன்னா சரி ஆகிடுவாங்க. சரி. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைச்சின்னா உன் விளைச்சலில் வந்து புழுவோ பூச்சியோ அதாவது பட்டுப்புழு பட்சித்ததை அதெல்லாம் வரும். பட்டுப்புழுன்னு போட்டால் வரும். பட்டுப்புழு பட்சித்ததை அது வரும். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை அப்படின்னா உலகத்தில் நாச மோசங்கள் இருக்கிறது. ஒரு விவசாயி போய் எடுத்துன்னு போய் விதைச்சானா அவன் விதைச்ச அந்த நெல்லை சாப்பிட்றதுக்கு எலி இருக்குது, அந்த நெல்லை நாசம் பண்ணுறதுக்கு வெட்டுக்கிளி இருக்குது, அந்த நெல்லை கெடுத்து போகிறதுக்கு அந்த புழுக்கள்லாம் இருக்குது, பூச்சிகள்லாம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு மனசார நன்றி செலுத்தும் பொழுது நான் அதை உன் நிமித்தம் கண்டிப்பேன். உன் நிமித்தம் கண்டிப்பேன்னா அது என்ன பண்ணாதுன்னா உன் நிலத்தில் வந்து உனக்கு அழிவை உண்டாக்காது. அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் வீண் செலவுகள் வருவதை தேவன் தடுப்பார். பச்சை புழுன்னு தேடு ஏஞ்சல் என்ன, வீண் செலவுகள் வருவதை தடுப்பார். அப்ப பாருங்க, அதான் சொல்ற, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்கள் உன் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, நீ சம்பாதிது வேஸ்ட் ஆகாது, உன்னுடைய பைசா என்ன ஆகாது, வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் முன்னேற முடியலன்னா, நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியும் செலவு வந்துக்கினே இருக்குது. லைனாக செலவு வரும். இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, திருப்பி வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அடுத்தது எனக்கு உடம்பு சரியில்லை, போயிடும். சம்பாதிச்செல்லாம் எங்கே போயிடும்? ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1வது மாதம் எப்படி போச்சுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் சொல்லப்படாது. அடா அது போட்டிருந்த எப்படி அவனுக்கு காமெடியாக போட்டுக்கிறாரோ 1வது மாதம் அவனுக்கு போட்டுக்கிறாங்க. அந்த மீம்ஸில் ரீல்ஸில் போட்டுக்கிறாங்க. ஒரு ஜோக் ஒன்று இருக்குது, வடிவல் ஜோக்கு. பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போன உடனே அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? வாமா மின்னலேன்னுவாங்க. இந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கட்டியா ஒரு செகண்ட் புஷ்ஷுன்னு வந்து அப்படி போயிடும். அப்போ கேட்பாரு, பொண்ணு வந்து போயிடுச்சு, பொண்ணு வந்து போயிடுச்சா, பொண்ணை பார்க்கவே இல்லையே, திருப்பி இன்னொரு முறை கூப்பிடுவா அப்படின்னா திருப்பி கூப்பிடுவார் பாருங்க. ஒரு செகண்டா அப்படி புஷ்ஷுன்னு வந்து அப்படி போயிடும். அதை போட்டுட்டு சொல்கிறாங்க, ஒரு மாதம் எப்படி போச்சுன்னு தெரியல, சம்பளமே ஒரு மாதம் சம்பளம் எப்படி போச்சுன்னு தெரியல, அப்படி போயிடுச்சாக்க சம்பளம். ஆனால் கவனிக்க, நமக்கு அப்படி போவாது. நம்மளுடைய அது வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா டாக்டர் சாப்பிட மாட்டாரு, போலீஸ்காரன் சாப்பிட மாட்டான், வேற எவனும் சாப்பிட மாட்டான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன். அப்போ பாருங்க, அது என்னன்னா, நம்ம கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. அதை சொல்ற பாருங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பது இல்லை. பாருங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை என்ன பண்றதில்ல, அழிப்பது இல்லை சொல்லிட்டு, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை. ஒன்று பாருங்க, நம்மளுக்கு நஷ்டம் வருது கிடையாது, நஷ்டத்தை தடுக்கிறாரு. இன்னொன்று நிச்சயமாக ப்ராஃபிட்டும் கொடுக்குறாரு. லைஃப் பாருங்க, நம்ம நல்லா இருக்கணும்னா நஷ்டம் வரக்கூடாது, அதே சமயம் ப்ராஃபிட்டும் வரணும். புரியுதுங்களா? எனக்கு நஷ்டம் வரல சார், ஆனால் லாபமே வரலன்னா நம்ம முன்னேற முடியாது. லைஃப் நம்ம எப்படியா முன்னேற முடியாது? எப்பவுமே கவனிங்க, எனக்கு எந்த வருமானமும் வரல சார், ஆனால் எனக்கு நஷ்டமும் வரலன்னா நீங்கள் இருக்கிற நிலையிலேயே கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க.
புரியுதுங்களா? எனக்கு நஷ்டம் வரல சார், ஆனால் எந்த வருமானமும் வரலன்னா எப்படி இருக்கும் லைஃபு? இருக்கிற நிலையில் அப்படியே பல்ல கட்சின்னு ஓட்டுற மாதிரி இருக்கும். நஷ்டம் வரல சார், நல்ல வருமானம் வருது சார் அப்படின்னா அப்போ லைஃப் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? அதை தான் சொல்கிறாரு, இந்த சூப்பர் லைஃபுக்கு தான் இங்கே பேசுகிறாரு. இங்கே என்ன பேசுகிறாருன்னா, நான் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது யோவேல் 2வது அதிகாரமா? யோவேல் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 24வது வசனம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஏன்னா நம்ம இந்த உலகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிற உலகம். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனுஷர்களுக்கும் இந்த உலகம் நஷ்டத்தை உண்டாக்குகிற உலகம். இங்கே திருடன் ஒரு பக்கம் திருடுவான், பூமி எதிர்ச்சி வந்து போயிடும், வியாதி வந்து சம்பாதிச்சுட்டு போயிடும். இப்படி இந்த உலகம் நமக்கு பல வகையில் நஷ்டங்களை உண்டாக்குகிற உலகம். இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு நஷ்டத்தை தடுத்து வருமானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அதில் பெருக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறார், ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்து அதில் வந்து நம்மளை நன்றியை எதிர்பார்க்குறார். நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நன்றி எதிர்பார்க்குறார். நன்றினா அவர் என்ன சொல்கிறாருன்னு, நீ வந்து சும்மா தேங்க்ஸ் என்கிட்ட சொல்லிட்டு போவாத, நீ உண்மையிலே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, மனசார சொல்கிறேன்னா அதை செயலில் காட்டு. 3 மூட்டை எடுத்துன்னு வான்னாரு. இப்போ இந்த 3 மூட்டையை எடுத்துன்னு வர்றது தான் இப்போ ரொம்ப பிரச்சனை. நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த 3 மூட்டை கொடுக்குறதுல பெரிய பிரச்சனை. ஐயோ நான் எப்படி கொடுக்குறது? நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு காலத்தில் கல்யாணம் ஆன புதுசு, என்னுடைய சம்பளம் 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாய் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் தசமபாகம் கொடுக்க முடியாது. 150 ரூபா 1500 ரூபா சம்பளம் வாங்கும்போது 150 ரூபா என்னால் தசமபாகம் கொடுக்கவே முடியாது. நான் எத்தனையோ மாதம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் வாங்குகிற சம்பளம் 800 ரூபா வாடகைக்கு போயிடும், 300 ரூபா அரிசிக்கு போயிடும், மீதி 400 ரூபா பார்த்தீங்கன்னா எண்ணெய், பருப்பு, புளி, வெங்காயம், வெள்ளை பூண்டு வாங்குறது போயிடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. 1500 ரூபா வாங்கிட்டு வந்தால் வீட்டு வாடகை 800 ரூபா கட்டணுமா, இதுக்கு 700 ரூபா செலவு பண்ணாமா போயிடும். போயிட்ட பிறகு ஒன்றுமே இருக்காது. தசமாக கொடுத்து 150 ரூபா இருக்காது. ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னென்னா, நீ விதைச்சாதான்ப்பா ஆசீர்வாதத்தில் பெருக முடியும். ஆசீர்வாதத்தின் ஆரம்ப அளவு நீ கடன் இல்லாமல் இருப்பது. ஆசீர்வாதத்தின் அடுத்த அளவு நீ வந்து கடன் கொடுக்குற அளவில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தின் அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் உச்சகட்ட அளவு. அப்போ கடவுள் நம்மளை அப்படி வைக்கணும்னு விரும்புகிறார். நம்மகிட்ட ஏன் கேட்குறாரு தெரியுங்களா? அவர் ஒன்றும் அதை எடுத்துன்னு போயிட்டு பொங்கல் செய்கிறதும் கிடையாது, கிச்சடி செய்கிறதும் கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ உன் லெவலில் இந்த லெவல்லேருந்து மேலே வரணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறாரு. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசு நம்மளை வந்து வஞ்சிக்கிற இடமும் இதுதான். இந்த இடத்துல தான் பிசாசு வஞ்சிப்பான். நம்மளுக்கு கொடுக்காதபடி தடுத்துக்கினே வருவான். மனசில் விருப்பம் இருக்கும். நான் நிறைய முறை முடிவு எடுத்திருக்கிறேன், எப்படியாவது இந்த மாதம் 150 ரூபா கொடுத்துடணுன்ட்டு. ஆனால் அந்த மாதம் தான் செலவு நிறைய இருக்கும். சரி, அடுத்த மாதம் கொடுத்துடணும்னு நினைப்பேன். ஆனால் அடுத்த மாதம் தான் அதை விட அதிக செலவாக இருக்கும். ஏதாவது ஒரு செலவு வந்துக்கினே இருக்கும். எவ்வளோ போராட்டமாக இருக்கும் தெரியுங்களா? இந்த கொடுக்குற விஷயத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மக்கள் ஏழையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறத பேசுறத நிறுத்தக்கூடாது. அவனுடைய தரித்திரம் ஏழ்மையெல்லாம் மாற்றி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அவனை உயர்த்தக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சிஸ்டம். இப்போ யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பணக்காரன் கடவுளுக்கு, அதாவது ஒரு இப்படி வச்சுப்போம், 2 பேருக்கு, பணக்காரனுக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுக்கலாம், ஒரு பரம ஏழை ஒன்றும் இல்லாத ஏழைக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுக்கலாம். கொடுத்து 2 பேர்கிட்டையும் 10 மூட்டை நெல்லை கொடுத்து, நீ எவ்வளோ விதைக்கணும்னு விதைச்சிக்கோ, நீ எவ்வளோ விதைக்கணுமோ விதைச்சிக்கோன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேரில் யார் நிறைய நெல் விதைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? கேட்கல. பரம ஏழை தான் என்ன விதைக்கணும், நிறைய விதைக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் இல்லை, அவன் தான் நிறைய விதைக்கணும், அப்போ தான் நிறைய அறுவடை வரும் அப்படின்னு சொல்லுவோம்.
இவன் பணக்காரனுக்கு என்ன சொல்லுவான், 2 மூட்டை வச்சா கூட போதும், நான் ஏகப்பட்டது வச்சுருக்கிறேன், உனக்கு எதுக்குடா அப்படின்னுவோம். அப்போ உண்மையிலே ஆசீர்வாதத்தில் மேலே வரணும்னு நினைக்கிறதுல முதல்ல நிறைய கொடுக்க வேண்டியது யார் தெரியுங்களா? ஏழைகள் தான். கடவுள் இன்னொன்று சொல்கிறேன், கடவுள் உங்ககிட்ட பணத்தின் அளவை எதிர்பார்க்கல, மனதின் அளவை எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் 2 ரூபா கூட போடுங்க தசம பாகம், 2 ரூபா கூட போடுங்க தசம பாகம். 20 ரூபா வந்துச்சு எனக்கு, 2 ரூபா தசம பாகம் ஆண்டவர்னு எடுத்துகிட்டு வந்து போட்டு பாருங்க. கடவுள் அதை பார்க்குறாரு. 2 ரூபா, நான் மனுஷன், எனக்கு அது ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? 2 ரூபா என் பார்வையில் என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. நான் மனுஷனாகி என் பார்வையில் 2 ரூபா ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது விலையேற பெற்றது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த 2 ரூபா போகிறதுல என்ன ஆகிட போகுது, இது என்ன பெரிய யூஸ் ஆகிட போகுதுன்னு நினைக்கிறோம். கவனிங்க, கடவுள் பணத்தை எதிர்பார்க்கலங்க, மனதில் இருக்கிற நன்றியின் அளவை எதிர்பார்க்கிறாரு, மனசில் இருக்கிற அந்த உண்மை தன்மையை எதிர்பார்க்கிறாரு. அதுதான் ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான்னா சும்மா பலிபீடம் கட்டல, அந்த நன்றி. கடவுள் அழைச்சார். இன்னும் சொல்றீங்களா, ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அந்த வசனத்தை படித்து பாருங்க. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தாரா? ஒன்றுமே கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் ஒன்று வந்துச்சு, அதுக்கு தான் அவர் வந்து பலிபீடம் கட்டுறாரு. கட்டினார். ஃபஸ்ட்டு அழைக்கும் போது ஒன்றுமே கொடுக்கல, பலிபீடம் கட்டினார். இப்போ வந்து அந்த பலிபீடத்தாண்ட போய் தொழுது கொள்றாரு, ஜெபம் பண்ணுறாரு, தேவனை ஸ்தோத்தரிக்கிறார், வணங்குகிறார்னா, இப்போ 13வது அதிகாரம் பார்வோன்கிட்ட இருந்து கொஞ்சம் பிடுங்கி கொடுத்தாரு. 13வது அதிகாரத்தில் என்ன பண்ணார்? பார்வோன்கிட்ட பிடுங்கி கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல தேவன் ஒன்றுமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது பாருங்க. நம்ம மல்கியாக்கில் வேணாம், இதுக்கு போயிடுவோம். ஆமாம், ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்துக்கு போயிடுவோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் அந்த வசனம் சொல்லு பாருங்க. 3வது வசனம். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான. இப்போ இவர் இங்கே வந்துட்டு நிற்கிறாரு. இந்த பலிபீடத்தை எங்கே உண்டாக்கியிருக்கிறாருன்னா முன்னாடியே உண்டாக்குனாரு. அப்போ கர்த்தர் பார்வோன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரா? இல்லை. கர்த்தர் பார்வோன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரா? மிருக ஜீவன்கள், ஆஸ்தி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் முதல்ல யார் நன்றி செலுத்துறாருன்னா ஆபிரகாம் நன்றி சொல்கிறார். ஒன்றும் இல்லாதப்பவே தேவன் ஒன்றுமே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நன்றி சொன்னார். அதனால தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரு தெரியுங்களா? அந்த 13வது வசனம் சொல்லும் போது சொல்லுது, ஆபிராம் பார்த்தீங்கன்னா அவன் வெள்ளியும், 2வது வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஏன்னா ஆபிரகாம் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, கடவுளுக்கு நன்றி சொல்கிற பழக்கம். கடவுளுக்கு என்ன சொல்கிற பழக்கம்? நன்றி சொல்கிற பழக்கம். அது கூட சும்மா வாயில் நன்றி சொல்லிட்டு போகலங்க, செயலில் அதை காட்டினார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நல்ல ஆசீர்வாதமாக இல்லை, நஷ்டம், தோல்வி, இழப்பு. ஒரு பக்கம் இது நடக்குது, இன்னொரு பக்கம் இன்கம் வரல, வருமானம் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கொடுக்குறதுல உண்மை இல்லைங்க. கொடுக்குறதுல அது உண்மை இல்லை. கடவுள் வந்து நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு 9,500 சம்பளம் கொடுத்தாருன்னா 950 ஆமாம் 9,500 சம்பளம் கொடுக்குறாருன்னா கடவுள் உங்ககிட்ட 950 தான் கேட்குறாரு. அவர் வந்து ஒரு 100 கூட போட்டு கூட கேட்க மாட்டார். ரவுண்டாக ஒரு 50 போட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உங்ககிட்ட அப்படின்னா பணத்தின் அளவை அல்ல, நம்முடைய மனதின் அளவை எதிர்பார்க்குறார். ஆனால் நிறைய கிறிஸ்துவன் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அவங்க இன்னமும் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்னத்துக்கு, கடவுளை எத்தனை போகிறாரு, இதை எதிர்ப்பு அவர் தான் சாப்பிடவா போகிறாரு, இதை இந்த பாஷை தான் சாப்பிட போகிறான், இவனுக்கு எது கொடுக்கணும். நிறைய மக்களுடைய மனசு அப்படி தாங்க ஆயிடுச்சு. உங்களை சொல்லுங்க, நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, உண்மையில் உங்களை அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க, உண்மையில் நல்லா விதைக்கிறீங்க. புரியுதுங்களா? நான் உங்களை சொல்லவே இல்லை. இது அவுட் ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற குரூப்பை சொல்கிறேன். நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாஸ்டர் 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன்னாரு. அவர் சொல்கிறாரு, என் சர்ச்சில் வருமானமே இல்லை, என் சர்ச்சில் எல்லாம் ஏழைன்றாரு. நான் சொன்னேன், ஒரு நாள் எனக்கு சர்ச்சில் வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து கொடுக்குறத பற்றி பேசணும். ஏன் பேசணுன்னா அவர் சொல்ல ஐயோயோ அப்படின்றார். நான் சொன்னேன், நீ ஐயோயோன்னா கடைசி வரைக்கும் இதே நிலைமை தான் உனக்கு. ஐயோயோ தான், அவனுக்கும் ஐயோயோ தான். மக்களுக்கு பேசணுங்க, தப்பு கிடையாது.
நான் கொடுக்கறத பற்றி பேசல, வெக்கப்பட மாட்டேன். வெக்கப்படாத ஊழியக்காரன் இந்த விஷயத்தில் நான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து எனக்காக பேசலை, என் மக்களுக்காக பேசுகிறேன். என் ஜனங்கள் நல்லா இருக்கணும். கவனிங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தால் இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வளர்ச்சி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நான் சொல்லி கொடுக்கலன்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், இதுதாங்க சுவிட்சு, இந்த சுவிட்சு போட்டால் தான் ஃபேன் ஓடன்னு ஒருத்தருக்கு நான் அந்த சிஸ்டத்தை சொல்லி கொடுக்கலன்னா அவன் வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருப்பான் லைஃப் ஃபுல்லாக. இந்த சிஸ்டத்தை நான் சொல்லி கொடுத்தா அவன் சுவிட்சை போட்டான்னா நல்ல ஃபேன் காற்று வரும், அவன் நல்லா இருக்க போகிறான். புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறது, கடவுளுக்கு நன்றி சொல்லணும், கொடுத்து சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லலை, கடவுளே எதிர்பார்க்குறாரு. நான் கூட கொடுக்காமலே இருந்திருக்கேன் பாருங்கள். அப்போல்லாம் கூட வீண் செலவுகள் எனக்கு வரும். ஆனால் அந்த வீண் செலவுகளில் செலவு பண்ணுறதுக்கு மனசு வரும். ஆனால் கடவுளுக்கு கொடுக்குறதுல மனசு வராது. இதுதான் உண்மை. ஆனால் ஒன்று சொல்லிட்டீங்களா, நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களை பிசாசால தடுத்து நிறுத்தவே முடியாது. கொடுத்து பழகிட்டா உங்களை பிசாசால என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா வந்துக்கினே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொடுக்காதவங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அதே போல் அதில் உண்மை வேணும். அதுதான் சொல்ல வந்த, உண்மையாக கொடுங்க. கடவுள் உங்ககிட்ட பணத்தை அல்ல, அதனுடைய பணத்தின் அளவை எதிர்பார்க்கல, உங்களுடைய உண்மையின் அளவை அதை பார்க்குறாரு. ஏஞ்சலுக்கு ஒரு சாட்சி சொல்லணும், நானே சொல்லிடுறேன். ஏஞ்சலுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் சேலரி, 22 25 26 சேலரி. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தசமபாகம் 3,000 ரூபாய் போடுவாங்க. தசமபாகம் எவ்வளோ போடுவாங்க? 3,000 ரூபாய் போடுவாங்க. இந்த வருஷம் பிறந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிறாங்க, 30,000 ரூபாவா ஆகிட்டாங்க. 30,000 ரூபாவா ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கூட வேலை செய்யணும் எவ்வளோ பேருக்கு வரல. ஒரே புலம்பல், ஃபோன் பண்ணி இன்னும் எடுக்க வரல, உடுக்கு வரல, எடுக்க கம்மியாக வந்துக்குது, அது வருது இது வருதுன்ட்டு. நான் நினச்சேன் இந்த மாதம் 3,500 ரூபா போட்டுட்டு போடல, அதையும் சொல்லிடுறேன். 26,000 ரூபாய் வரும்போது 3,000 ரூபாய் போடுறதுக்கு மனசு இருக்குது. இப்போ 30,000 ரூபாய் கொடுத்துருக்காரு, 4,000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் போடக்கூடாது அடுத்த மாதத்துலேருந்து. ஏன்னா கடவுள், நானே மனுஷனே எதிர்பார்க்கும் போது கடவுள் எதிர்பார்ப்பாரு, எதிர்பார்க்க மாட்டாங்களா? அவர் பணத்தை எதிர்பார்க்கல, மனசை எதிர்பார்க்குறாரு. இப்போ 3,500 ரூபாய் போட்டு தான் கடவுள் எப்படி பண்ணியிருப்பார்? சந்தோஷப்பட்டிருப்பாரா? சந்தோஷப்பட்டிருப்பாரா? பரவாயில்லையா, மகளை நம்பி இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கூட கொடுக்கலாம், அப்படி வரும் மனசு. ஆனால் நீ கரெக்டாக 3,000 ரூபாய் தான் போட்டு பாரு. இப்போ நான் யோசிச்ச மாதிரி அவரும் பார்ப்பாரு, இது கொடுத்த இது பாரு எப்படி பண்ணுது. 4,000 ரூபாய் கம்மியாக வாங்கும் போது அதுக்கு 400 ரூபாய் போட்டுச்சு, இப்போ 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 500 ரூபாய்க்கு யோசிக்குது அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொன்னேன்னா, என் பொண்ணு சொன்னால் கோச்சிக்க மாட்டான், ஆனால் அதை வச்சு எல்லாருக்கும் போதிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். ஆக்சுவலாக உண்மை அதுதான். நம்ம கடவுள் வந்து நம்மகிட்ட பணத்தின் அளவை அல்ல, மனதின் அளவை தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை கடவுளை தான் சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு தேவன் ஒன்றுமே கொடுக்கல, அழைச்சாரு. வார்த்தை தான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், அதை செய்வேன், இதை செய்வேன் தான் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு என்ன பண்ணிட்டாரு? பலிபீடம் கட்டிட்டாரு. பலிபீடம் கட்டினாரா என்ன அர்த்தம்? நன்றி செலுத்திட்டார், பலியை செலுத்திட்டாரு. பலிபீடம் கட்டிட்டாருன்னா பலி செலுத்திட்டாரு. பலிபீடம் கட்டினாருன்னா என்ன அர்த்தம்னா, பலி செலுத்துறது தான் பலிபீடம் கட்டுவாங்க, சும்மானா பலிபீடம் கட்ட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாரு. கடவுள் பார்த்தாரு. 12வது அதிகாரத்தில் பலிபீடம் கட்டினாரு. 13வது அதிகாரத்தில் பார்வோன் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பிளெஸ்ஸிங்கை பிடிங்கி கொடுத்தாரு. ஆனால் திரும்பவும் ஆபிரகாம் நிறைய வந்தப்போ பிளெஸ்ஸிங்கில் இருக்கிறாரு, அந்த நன்றியில் இருக்கிறாரு. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துறதுல உண்மையாக இருக்கணும். இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல அவங்ககிட்ட ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஜபம் பண்ணு, கர்த்தர் சரியாக்குவார் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அவனை செக் பண்ணணும். நீ சம்பளம் வாங்குறியா? எங்கே வேலை செய்கிற? எவ்வளோ சம்பளம் வாங்குற? கடவுளுக்கு எவ்வளோ கொடுக்குற? நன்றியா எவ்வளோ கொடுக்குற?
அதெல்லாம் உண்மையாக இருக்கிறியா, கரெக்டாக இருக்கிறியான்னு பார்க்கணும், கேட்கணும். அவனை கேட்டு அதை நீங்கள் சரி பண்ணி விட்டாலுமே போதுங்க, அவன் பொருளாதாரத்தில் நல்லா வந்துடுவான். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா சும்மா போன உடனே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது, அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கணும். உடம்பு சரியில்லை, பலவீனமாக இருக்குன்னா போய் நீ ஜெபம் பண்ணு கருத்து சுகமாக உட்கார சொல்லக்கூடாது. முதல்ல அவனுக்கு சத்தியத்தை விதைக்கணும். என்ன விதைக்கணும் தெரியுமா? இயேசு உன்னுடைய வியாதியை சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுமந்து தீர்த்து இருக்கிறாரு, நீ வியாதியை சுமக்கக்கூடாது அப்படின்ற நல்ல மண்டையில் அடிக்கிற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அவனுக்கு சொல்லி நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவனுக்கு அந்த விசுவாசம் வரணும். நான் ஏன் இந்த வியாதி எப்படி எனக்கு வரலாம் அப்படின்ற அளவுக்கு அவன் வரணும். இந்த வியாதி எனக்கு வரக்கூடாத, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு அவன் என்ன சொல்கிறது, ரெசிஸ்டண்ட் ஆகிற அளவுக்கு அவனுக்கு மைண்டு வரணும். வசனத்தை சொல்லுங்கள், இயேசு உன்னுடைய வியாதியை சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உன் சரீரத்தை இயேசு தன்னுடைய காயங்களினால் அவருடைய தழும்புகளினால் குணமாக்கி இருக்கிறார். உனக்கு எலும்புகளில் வியாதி வரக்கூடாது, நரம்புகளில் வியாதி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது, சதைகளில் எந்த பாட்டில் என்ன வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அதை சொல்லி கொடுத்து விசுவாசத்தை உண்டாக்கி, நீ இந்த வசனத்தை நல்லா பேசு, இதில் நில்லு, வியாதி சுகமாகுன்னு சொல்லணும். அது சொல்லாமல் விசுவாசமாக ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா, நஷ்டம் வந்துடுச்சு விசுவாசமாக ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா சுவிட்சு போட கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன கற்றுக் கொடுக்க மாட்டேன்றீங்க? அவன் காற்று இல்லாமல் உட்காந்துக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்தீங்க பார்த்தீங்க காற்று இல்லாமல் வேர்த்து விறுவிறுத்துனுக்குறான். அவனுக்கு வந்து அந்த சுவிட்சு போடுறேன்னு சொல்லாமல் என்ன சொல்லிட்டு போகிறீங்க, உக்காரு காற்று எப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிசாசின் போராட்டமா, பிசாசின் போராட்டமா, பில்லி சூரியன் பண்ணிட்டான், மாந்திரம் பண்ணிட்டான், செய்வினை பண்ணிட்டான், உடனே அவனுக்கு இங்கே ஓட அங்கே ஓடலாம், எங்கெங்கேயும் ஓட விடாதீங்க. முதல்ல அவனுக்கு எதிர்க்க கற்றுக் கொடுங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம்னா, உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு பூந்துடுச்சு, நீங்கள் போய் ஒரு பாம்பாட்டியை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவன் வந்து மகுடி ஊதி பையன் இதெல்லாம் ஊதுறதில்லை இப்போல்லாம், அது ஒரு காலத்தில் ஊதுறானுங்க. அந்த காலத்தில் நாங்கள் பாம்பு பிடிக்கிறதுல கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரே கூட்டமாக பின்னாடியே போவோம். போனால் அந்த ஆள் வச்சு ஊதி ஊதி இப்படி இப்படி ஊதும் போது அது பாம்பு எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே வச்சு ஊதுவான். இவன் இப்படி இப்படி ஆட்டோம்னா அதுவும் ஆடும். அப்போது அதை வச்சு தான் பழமொழிலாம் வந்துச்சு, மகுடிக்கு மயங்காத பாம்பு இல்லைன்ட்டு. ஆனால் உண்மையை சொல்கிறாங்க, அந்த சத்தமே பாம்புக்கு கேட்காதா. அது ஏன் டான்ஸ் ஆடுதுன்னா, அவன் சும்மா ஊத மாட்டான், நேரம் வச்சு ஆட்டி ஆட்டி ஊதுவான்ல, அதை பார்த்து பார்த்து அதை ஆடுதான். நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் பாருங்க. அதனால இது அவன் ஊதுற எப்படி ஊதுவான், இப்படி வச்சுட்டு இப்படி ஊதுவான். அதுவும் அதுக்கேற்ற மாதிரி ஆடி 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 கடைசியில் என்ன பண்ணிட்டோம், மழக்கமாயி. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை பிடிச்சி இப்படி சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தா என்ன ஆவிங்க, மழக்கம் வருமா வராதா? அது போல் அதுவும் மழக்கத்தில் விழுந்துடும். உடனே பிடிச்சி பையில் போட்டு மகுடிக்கு பாம்பு பழகிச்சு. அது சத்தம் கேட்டு மழகல, அந்த ஆட்டத்தை பார்த்து அதே மாதிரி ஆடி அது மயங்கி விழுந்துருக்கு, மயக்கத்தில் விழுந்துருக்குது. இது மயங்கல மயக்கம், இங்குக்கும் இக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. மயங்குவதற்கும் மயக்கமாவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மயங்குறதுன்றது தானா மயங்குறது, மயக்கம்ன்றது வர வைக்கிறது. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க, வந்து அவனை பாம்பை பிடிச்சி கூப்பிட்டு விட்டுட்டீங்க. உங்கள் வீடு அடிக்கடி பாம்பு வர ஒரு இடமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை முறை இருந்தாலும் போய் ஓடுவீங்க, கூப்பிட்டு வருவீங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான் தெரியுங்களா, பாம்பை எப்படி பிடிக்குது எனக்கு கற்றுக் கொடு. என்னது, ஒவ்வொரு முறையும் ஒன்று வந்து வந்து என்ன பண்ண முடியாது, கூப்பிட்டு வர முடியாது. அது எப்படி பிடிக்குது, இல்லை எப்படி அடிக்குது, எப்படி வராமல் இருக்குது, அதுக்கு எனக்கு என்ன பண்ணு, ஆலோசனையை சொல்லிக் கொடு. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? புத்திசாலி என்ன சொல்லுவான், இந்த ஏரியாவில் நிறைய பாம்பு இருக்குது, நீ வந்து இந்த பாம்பு பிடிச்சின்னு போயிட்ட, 2 நாள் கழிச்சு இன்னொரு பாம்பு வருது, அடுத்த 2 நாள் கழிச்சு லைனாக வரப்போகுது, ஒன்று அது என் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா கொடு, இல்லைனா வந்தால் அதை போட்டு தாக்குறதுக்கு எனக்கு எதனா ஐடியா கொடுத்துருப்போம், ஆயுதத்தை கொடுத்துட்டு போ. அது வீடு காலி பண்ணி நம்ம ஓடக்கூடாது. இந்த பாருங்க, நீ வீடு காலி பண்ணி எங்கே போனாலும் அது வந்து நிற்கும். ஒரு படம் எடுத்தா, பழைய படம் பாலநாக பாட்டு, அதில் பாம்பு எங்கே போனாலும் விடவே விடாது, கடைசி வரைக்கும் துரத்திட்டு வரும். எவ்வளோ அது 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 வந்து பிசாசுடைய குணம். இந்த பாருங்க, பிசாசுடைய குணமும் கிட்டத்தட்ட நாயுடைய குணமும் ஒன்று தெரியுங்களா? நாய் கூட பாருங்கள், ரோட்டில் போனால் ஓடணும், வண்டியில் போகும்போது ஓடணும், நீ வேகமாக முறுக்கணும், அது வேகமாக ஜம்ப் பண்ணி ஓடியாரும்.
அது ஒவ்வொன்றும் போது நீ பிரேக்கை போட்டு நிறுத்தி இறங்கி கீழே நின்றுப்பாரு. ஒன்றும் பண்ண வேணாம், நீ அதை அடிக்க வேணாம் பிடிக்க வேணாம். பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்தி இறங்கி கீழே நின்று அப்படி பாரு. அப்படின்ட்டு மெதுவாக ஓடிடும். நீ ஓட்டா சவுண்டும் பலமா இருக்கும், துரத்தலும் பலமா இருக்கும். அதாவது சும்மா வீடு காலி பண்ணி போனீங்கன்னா அது ரொம்ப துரத்திட்டு வரும். நின்று அடிக்க கற்றுக்கங்க. புரியுதுங்களா? நின்று அடிக்கணும், நிற்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும். வசனம் சொல்லுது பிசாசுக்கு பயந்து ஓடுன்னு சொல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு தப்பித்து ஓடுங்கள் அல்ல. நீங்களாம் எனக்கு பிரசங்கத்தை நிறைய க்ளூ கொடுக்குறீங்க. முடிய வேண்டிய பிரசங்கத்தை 10 நிமிஷம் லேட் ஆக்கிடுறீங்க. பிசாசுக்கு பயந்து ஓடுங்கள் இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் தான் ஓடணும், நம்ம ஓடக்கூடாது. ஆமா, புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லி பாருங்க, ஒரே நாளில் உங்க பயம் எல்லாம் போயிடுங்க. ஒரு நாள் உக்காருங்க, காலையில் 10 மணிக்கு உக்காருங்க, 1 மணி வரைக்கும் சொல்லுங்க. ஒன்றும் நீங்கள் வந்து அப்படியே ஆண்டவரே இமாச்சலத்துக்காக ஜெபிக்கிறேன், ஹரியானாக்காக ஜெபிக்கிறேன், காஷ்மீருக்காக ஜெபிக்கிறேன்லாம் வேணாம். முதல்ல நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து. முதல்ல நீ ஸ்ட்ராங் ஆகு. நீ வீக்காக இருந்துக்குன்னு ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக ஆக்குறேன்னா அது நல்லது கிடையாது. முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் மற்றவனுக்காக நல்லா செயல்படுங்க. நீங்களே நல்லா இல்லாமல் மற்றவன் நல்லா இருக்கிறதுக்காக செயல்படுறதுலாம் கடவுளுக்கு விருப்பமே கிடையாது. அது அவர் அந்த லாஜிக்காக அவர் ஏற்றுக்கிறது இல்லை. அவர் தான் சொல்கிற, முதல்ல நீ நல்லா இரு, அப்புறம் உனக்கு முடிஞ்ச நீ நல்லா இருந்து மற்றவங்களுக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சு நல்லா வை. புரியுதுங்களா? நீயே கஞ்சி குடிச்சின்னு நான் மற்றவனுக்கு பிரியாணி வாங்கி பிரியாணி பொட்டலமாக கொடுப்பேன், நான் வீட்டில் கஞ்சி குடிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா கேட்குறவனே திட்டுவான். முதல்ல நீ சாப்பிடியா, உனக்கே பிரியாணியில் கஞ்சி குடிச்சு நான் அவனுக்கு போய் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், முதல்ல நீ பிரியாணி சாப்பிடு. அப்போ கவனிங்க. அப்படி பயமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஒரே வசனம் 2 தீமோத்தேயு 1:7 மறக்கவே கூடாது. ஆமாம், நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் மிகப்பெரிய பயந்தாங்கோலி, இன்னைக்கு பெரிய தைரியசாலிங்க. இந்த வசனத்தை நான் என்னைக்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சதுனோ அதுலேருந்து நான் தைரியசாலி, தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பேய்க்கு பயப்படுற ஒரு ஆசாமியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதே போல் பேய்க்கும் எனக்கும் பெரிய சண்டை, லடாய் தான். ஒரு வீடு, எந்த வீட்டில் போனாலும் நாங்கள் எத்தனையோ வீடு போயிருக்கிறோம், எத்தனையோ வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே இந்த அசுத்தாவி வந்த உடனே முதல்ல சண்டை யார்கிட்ட போனோம், அட்டாக் பண்ணோன்னா என்கிட்ட தான் வந்து நிற்கும். நிறைய பேய் கூட அனுபவம். சில நேரத்தில் பேய் வந்து மெரிக்கும் பாருங்க, கை காலெல்லாம் அசைக்கவே முடியாது, அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். பக்கத்தில் தான் ஆளுங்களாம் இருப்பாங்க, சீன்லாம் நினச்சா கூட கை ஒரு அரடி கூட நவராது, அவ்வளோ அமக்கலம் பண்ணோம். இயேசுவெல்லாம் ஏற்றுக்கினேன், ஆனால் சத்தியம் தெரியாது. நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கினேன், கோயிலுக்கு போகிற, திருவிருந்து எடுக்கிறேன், கேர்சல்லாம் கூட நடத்துகிறேன், சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியலன்னா அவன் சூப்பராக விளையாடிட்டு போயிடுவான் நம்மக்கிட்ட, சடுகுடுன்ட்டு அவன் பயங்கரமாக விளையாடுற ஆள். அதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு சத்தியம் தெரியாதுங்க, இன்னைக்கு தெரியுற சத்தியம்லாம் எனக்கு தெரியாது. அன்றைக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? யாருக்குன்னா நீ ஜெபம் பண்ணுனா எச்சரிக்கையாயிரு, அவன் மேலே இருக்கிறது அப்படியே உன் மேலே பாஸ் ஆகி வந்துடும் அப்படின்வாங்க. ஐயோ, அதனால் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கோன்ற மாதிரி எவனுக்குள்ளே என்ன பேர் இருக்கோன்னு தெரியாது. எவனுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது, யார் கேட்டால் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டோம். நான் வீட்டில் போய் உனக்காக என்ன பண்ணிக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம், நீ போய் ஜெபம் பண்ணிக்கோ, போ கிளம்பு போ, கை வைக்கிற வேலை, ஜெபம் பண்ணுற வேலை இதெல்லாம் வேண்டாம். அப்படி தாங்க இருந்தோம். எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுலாம் என்ன, பேய் ஏறிடும் பாருங்கள். போன 29ஆம் தேதி அமாவாசை ஜபத்துக்கு போனோம். எங்கே தெரியுங்களா போனோம்? தொடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி, மெயின் ரோட்லேருந்து 6 கிலோமீட்டர் உள்ள. ஆனால் அந்த கிராமத்துக்கு நாங்கள்
ஒரு பாஸ்டர் கூட கூட்டு போனா, அவர் வந்து லால இருக்கிற பாஸ்டர், இன்னும் கிரேஸில் வரல. ஆனால் அவருக்கு கிரேஸ் சத்தியத்தை கேட்கறதுல பிடிக்குது. அவருக்கு விஷயம் தெரியல, சிஸ்டம் தெரியல. அதனால் அவருக்கு வந்து கூட்டு போனேன். அவர் பாருங்க கிளம்பும் போதே சொல்கிறாரு, ஐயா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஐயா, ஜெபத்தோடு போகணும் ஐயா. நான் கேட்டா, இன்னைக்கு அமாவாசை ஐயா, அதுவும் தை அமாவாசை, ரொம்ப பெரிய அமாவாசை, ரொம்ப ஜெபத்தோடு போன ஐயாடாரு. நான் அதை பற்றி எடுக்க மாட்டேன். எனக்கு அமாவாசைனாலும் கவலை இல்லை, பௌர்ணமினாலும் கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது ஒரு காலும் என்னை அணுக முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆமாம், அதனால் எனக்கு இந்த வசனம்லாம் தெரியும். பாருங்க, இவங்க அந்த சிஸ்டர்லாம் இவர் சொல்கிறார், ஐயா பத்திரமா வண்டி ஓட்டுன்னு போனோம் ஐயா, நம்ம போகிறது அமாவாசையில் போகிறோம், அமாவாசை ஜபத்துக்கு போகிறோம், அப்படி இப்படின்னு பண்ணுறோம். நான் ஒன்றுமே பேச மாட்டேனே நினச்சிப்பேன். அவ்வளோதான், பல்ஸ் தெரியுது. இப்போ இவருக்கு என்ன பண்ண, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி உடனே நினச்சிப்பேன். சரி சத்தியங்களை விதைப்போன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுக்காதீங்க, உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அதை மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போனால் அமாவாசை ஜபத்தில் நிறைய ஜனங்க போனோம். பாருங்கள், உண்மையில் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை சொல்கிறேன் கேளுங்க. 2 மணிக்கு நான் பேசினுக்கிறேன், ஜனங்களும் தூங்கலை, ஜனங்க ஒரு ஆளும் தூங்கலை, எனக்கும் தூக்கம் இல்லை. 2 மணிங்க. இத்தனைக்கும் மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு தான். அதோட ஒரு கல்யாணம் முடித்தோம் 29ஆம் தேதி. கல்யாணத்தை முடிச்சுட்டு கார் எடுத்துன்னு கிளம்பணுங்க. போயிட்டு போகிறோம், ஒரு டீ கூட குடிக்கலைங்க. மத்தியானம் டீ குடிச்சிட்டு தான் கிளம்புறதுக்கு முன்னாடி, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து தான் டீ. அதுக்கு பிறகு ஒரு டீ கூட குடிக்கல. அங்கே போய் இறங்கிட்டோங்க, 10 மணிக்கு போயிட்டோம் ஸ்பாட்டுக்கு. போய் இறங்கிட்டோம். அங்கே ஒரு ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. அந்த ஒரே ஒரு ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் பேசினுக்கிறேன். 2 ஹவர் மெசேஜ் பேசினுக்கிறேன், யாருக்கும் ஒன்றும் இல்லை. திருப்பி நாங்கள் கிளம்பி வரோம். அவரும் சொல்கிறாரு, சோர்வில்லை ஐயா, உடம்பு நல்லா இருக்கு ஐயா, அமாவாசையில் வந்த மாதிரியே தெரில ஐயா, ஒரே அற்புதமாக இருக்குது ஐயா, மிராக்கலாக இருக்குது ஐயா. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, சத்தியம், நீங்கள் அறிந்து இருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? நீ பயந்து இருந்தேன்னு வச்சுக்க, அது உன்னை உருட்டி பரட்டி விளையாட்டு போயிடும். அதனால் பாருங்கள், அவர் வந்தார். அங்கேருந்து வந்து நாங்கள் 3 மணிக்கு வந்து ஒரு ஹோட்டலில் வரோம், டீ கடைக்கு வரோம். 3 மணிக்கு சூடாக போண்டா போட்டு வச்சுருக்கிறான். 3 மணிக்குங்க, விடைக்காலம் 3 மணிக்கு சூடாக போண்டா போட்டுக்கிறான். எங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு போண்டா சாப்பிட்டோம். கேட்டேன், இன்னொரு போண்டா சாப்பிட்றீங்களான்ட்டு. வேணாம் பாஷானாரு. சரி வேறு ஒன்று எடுத்து அதை சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரும்போது 5:15 மணி. வீட்டுக்கு வந்து படுத்து 9:15 எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் உடம்புல ஒரு சோர்வும் கிடையாது, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ தான் நான் சொல்கிறேன் கேளுங்க, சும்மா இந்த நம்ம பிசாசுக்கு பயந்து ஓடக்கூடாது. பார்த்தீங்களா, எப்போ முடிய வேண்டிய பிரசங்கம், எப்போவோ முடிய வேண்டிய பிரசங்கம் இவ்வளோ தூரம் ஓடிடுச்சு. ஒரு ஆள் பண்ண வேலை இது. அதை ஒரே வார்த்தை, ஆமா பாஸ்டர், அதை பாம்பை அடிச்சு தும்சம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா உங்களால் 4 மணி நேரம் கூடி இருக்காது. வீடை காலி பண்ணிட்டு போனோம், பயந்து ஓடினு சொன்னதுனால 15 நிமிஷம் பிரசங்கம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல, நல்லதுதான். ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பிரசங்கம். சரி, அப்போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் தான் நம்ம ஓடக்கூடாது. எனக்கு சொப்பனத்தில் பிசாசு வந்து பயமுறுத்தாத காரியமே கிடையாது. இன்னைக்கே செத்துருவேன்லாம் சொல்லிட்டு போய்க்கிறான். ஒரு நாள் பிசாசு வந்து, இன்னைக்கே நீ காலி, இன்னைக்கே செத்துருவேன் அப்படியே சொல்லிட்டு போனாங்க. ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனம் போயினே இருக்குது. ஒரு காரியம் ஒன்று நான் என் வீட்டில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிசாசின் கிரியை இருக்குது. நான் அதை எடுத்து வெளில போனோன்னு கை வச்சு தூக்குறேன். அப்போ பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, இதை நீ தொட்டுட்டியா தூக்கிட்டியா, இன்றைக்கே செத்துடுவேன். ஆனால் அவன் வெக்கப்பட்டு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். நான் இன்னும் 30 வருஷம் கூட உயிரோடு இருப்பேன். இதெல்லாம் சொல்லி வருவேன். கர்த்தர் என்ன அதுக்குன்னே வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய நன்மைகளை சொல்லும்படியாக. அல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த விஷயத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம் இல்லை, சொல்யூஷன் கொடுங்க. ஜெபம் பண்ணுறது நல்லது தான்,
ஆனால் சொல்யூஷன் அதை விட ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? பிசாசுனா இதை சொல்லுங்க, வியாதியா அதை சொல்லுங்க, தரித்திரமா இதை கற்றுக் கொடுங்க மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. அதை விட்டு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணலாம் இல்லை, சொல்யூஷன் கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அப்போ ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். அது எதற்கு அடையாளம்? நன்றிக்கு அடையாளம். நாமும் கர்த்தருக்கு எப்படி சொல்லணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து ஒரு நன்மையும் வரல, ஆனால் வார்த்தை மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லும் விதமாக பலிபீடத்தை கட்டி ஆண்டவரே உமக்கு நன்றியின் காணிக்கை செலுத்தும் பொழுது அடுத்த அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவரே மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்தியும் உடைய சீமானாய் மாற்றினீங்க. ஆண்டவரே, நிச்சயமாக எங்ககிட்ட நீங்கள் ஆண்டவரே நன்றி எதிர்பார்க்குறீங்க. அதை அந்த நன்றி செயல்களோடு கூடிய நன்றியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அந்த நன்றியை அப்பா உற்சாகமாக செலுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் அந்த நன்றி பலிகளை செலுத்தும்போது ஆண்டவரே நீங்கள் அதுக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு அதிகமாய், அதை விட அதிகமாய் கொடுக்குற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்றும் ஆண்டவரே உம்முடைய லாபத்துக்காக எதிர்பார்க்கல, எங்கள் லாபத்துக்காக, எங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் மனதார அதை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே மக்களுக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை ஜெயிக்கிற ஒரு கிருபை தாங்கப்பா, அதை மேற்கொள்ளுகிற ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க நன்றாக விதைக்கவும் அறுக்கவும் அதில் பெரிய அறுவடையில் போகணும் ஆண்டவர். அதில் ஒரு லெவலில் வரணும் ஆண்டவர், பெரிய லெவலில் வரணும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை பரிசுத்தானவரே எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன் படி நடக்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்கள் பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.